Module number 2.10.01. Topic name Entrepreneurship Development. நண்பர்களே, ஃப்ளோ சீக்வன்ஸ் டயக்ராம் உதவியுடன் ஒரு சிறிய வணிகத்தை எவ்வாறு அமைப்பது என்பது பற்றி இப்போது படிப்போம். ஒரு சிறிய வணிகத்தை அமைக்க மொத்தமாக 8 செக் பாயிண்ட்ஸ் கருத்தில் கொள்ள வேண்டும். இது வணிக யோசனை மற்றும் அதன் நிலைத்தன்மையை மதிப்பிட உதவுகிறது. இந்த 8 படிகள்: 1. வணிக திட்டமிடல். 2. நிதி திட்டமிடல். 3. தயாரிப்பு விளக்கம். 4. சந்தைப்படுத்துதல் உறுதி. 5. வாடிக்கையாளர்கள். 6. போட்டியாளர்கள். 7. செயல்பாடுகள். 8. ஸ்வாட் பகுப்பாய்வு. பிசினஸ் பிளான், வணிக திட்டம். இது ஒரு சிறு வணிகத்தை அமைப்பதில் முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். ஒரு வணிக திட்டம் உங்கள் வணிகத்தின் நோக்கம் மற்றும் பார்வை மற்றும் நோக்கங்களை வரையறுக்க உதவுகிறது. இந்த இலக்குகளை நீங்கள் எவ்வாறு அடைய விரும்புகிறீர்கள் என்பதை கோடிட்டு காட்டும் ஒரு வரைபடத்தை இது வழங்குகிறது. இந்த ஆவணம் வழிகாட்டியாக செயல்படுகிறது. உங்கள் வணிகத்தின் நோக்கம் மற்றும் பார்வை கவனம் செலுத்த உதவுகிறது. ஃபினான்ஷியல் பிளானிங், பொருளாதார திட்டம். ஃபினான்ஷியல் பிளானிங் வளங்களை திறம்பட ஒதுக்க உதவுகிறது. செயல்பாடுகள், சந்தைப்படுத்துதல் மற்றும் விரிவாக்கம் போன்ற முக்கியமான பகுதிகளை நிதி விநியோகப்படுத்துவதை உறுதி செய்கிறது. இது வரவு செலவு திட்டங்களை உருவாக்க உதவுகிறது. சிறு வணிகங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துவதில், பணப்புழக்கத்தை நிர்வகிக்கவும் அதிக செலவுகளை தடுக்கவும் இது உதவுகிறது. ஃபினான்ஷியல் பிளானிங் என்பது நிதி அபாயங்களை கண்டறிந்து குறைப்பதை உள்ளடக்கியது. இது எதிர்பாராத சவால்களுக்கு எதிரே ஒரு இடையுகத்தை வழங்குகிறது. வணிகங்கள் நெகிழ்ச்சியுடன் இருக்க இது உதவுகிறது. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், தயாரிப்பு விளக்கம். விரிவான தயாரிப்பு விளக்கம் வாடிக்கையாளர்களுக்கு தெளிவை அளிக்கிறது. உங்கள் தயாரிப்பின் அம்சங்கள், நன்மைகள் மற்றும் தனித்துவமான விற்பனை புள்ளிகளை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவுகிறது. இது ஒரு தகவல் தொடர்பு கருவியாக செயல்படுகிறது. உங்கள் தயாரிப்பின் மதிப்பு இலக்கு பார்வைகளுக்கு திறம்பட தெரிவிக்க இது உங்களுக்கு உதவுகிறது. சிறந்த புரிதலையும் ஈடுபாட்டையும் வளர்க்கிறது. நன்கு வடிவமைக்கப்பட்ட தயாரிப்பு விளக்கம் உங்கள் தயாரிப்பை போட்டியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இது ஒரு தனித்துவமான முன்மொழிவை USPயை உருவாக்க உதவுகிறது மற்றும் சந்தையில் உங்கள் சலுகைகளை நிலைநிறுத்துகிறது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சந்தைப்படுத்துதல் உக்தி. நன்கு வரையறுக்கப்பட்ட சந்தைப்படுத்துதல் உக்தியானது உங்கள் சிறு வணிகத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. சாத்தியமான வாடிக்கையாளர்கள் உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை பற்றி அறிந்திருப்பதை இது உறுதி செய்கிறது. அவற்றின் தனித்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறார்கள். வாடிக்கையாளர்கள் கையகப்படுத்துதல், போட்டித்தன்மை, பிராண்ட் உருவாக்கம் போன்ற பல வருவாய் உருவாக்கம் போன்ற பல பகுதிகளுக்கும் இது உதவுகிறது. கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள் சிறு வணிகர்களுக்கான வருவாயின் முதன்மை ஆதாரம். வாடிக்கையாளர்கள் அவர்களின் கொள்முதல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவு வணிகத்தின் நிதி மற்றும் நிலைத்தன்மைக்கு ஏற்ப நேரடியாக பங்களிக்கின்றனர். காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள். சந்தைகளை புரிந்து கொள்ள போட்டியாளர்களை படிப்பது அவசியம். அவர்களின் தயாரிப்புகள், விலை நிர்ணயம், உக்திகளின் பகுப்பாய்வு செய்வது உங்களின் சொந்த வணிக முடிவுகளை தெரிவிக்கக்கூடிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. ஆபரேஷன், செயல்பாடுகள். ஒரு சிறு வணிகத்தின் வெற்றிக்கு செயல்பாடுகள் ஒருங்கிணைந்தவை. பயனுள்ள செயல்பாடுகள் ஆபரேஷன் திறமையான மற்றும் வள பயன்பாட்டை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களின் திருப்தி, தகவமைப்பு, அளவீடு மற்றும்
ஒட்டுமொத்த வணிக ஆபரேஷன் ஆகியவற்றிற்கும் இது பங்களிக்கிறது. நிலையான மற்றும் வெற்றிக்கு ஒரு சிறு வணிகத்தை அமைப்பதில் சிறந்த செயல்பாட்டு நடைமுறைகளை நிறுவுவதும் ஒரு அடிப்படை படியாகும். SWOT அனாலிசிஸ். SWOT பகுப்பாய்வு. SWOT பகுப்பாய்வு என்பது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அச்சுறுத்தல்கள் ஒரு சிறிய வணிகத்தை அமைப்பதில் மூலோபாய திட்டங்களுக்கு முக்கியமானது. இது உள்பலம் மற்றும் பலவீனங்கள் மற்றும் வெளிப்புற வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் காண இது உதவுகிறது. ஒரு சிறு வணிக அமைப்பை இப்படிதான் கருத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இப்போது ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோருக்கு உதாரணமான ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்துக்கொள்வோம். கேஸ் ஸ்டடிஸ் என்பது ஒரு நபர், குழு, நிகழ்வு அல்லது சமூகம் பற்றிய ஆழமான விசாரணைகள். கேஸ் ஸ்டடி என்பது ஒரு குறிப்பிட்ட நபர், குழு அல்லது சூழ்நிலையின் வளர்ச்சியை குறித்து ஆராய்ச்சிகளின் செயல்முறை அல்லது பதிவாகும். நண்பர்களே, ஒரு கேஸ் ஸ்டடி எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக ஒரு கேஸ் ஸ்டடி செய்வதற்கு பல்வேறு தரவுகளில் இருந்தும் அவதானிப்பு மற்றும் நேர்காணல் போன்ற பல்வேறு முறைகளை பயன்படுத்தியும் இது சேகரிக்கப்படுகிறது. வழக்கமாக ஒரு கேஸ் ஸ்டடி நடத்தும் போதும் அல்லது செய்யும் போதும் ஆராய்ச்சி நீண்ட காலத்திற்கு தொடரலாம். இதனால் செயல்முறைகள் மற்றும் வளர்ச்சிகள் அவை நிகழும்போது ஆய்வு செய்ய முடியாது. கேஸ் ஸ்டடி ஆராய்ச்சி முறை உண்மையில் மருத்துவத்தில் உருவானது. அதாவது நோயாளிகளின் வழக்கு தனிப்பட்ட வரலாறை எடுக்கும் முறை மூலம் என்பது கவனிக்கத்தக்கது. கேஸ் ஸ்டடி முறையில் பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பது அல்லது பள்ளி வகுப்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூக குழு போன்ற ஒரு பங்கேற்பாளர் அல்லது தனிநபர் குழுவின் கேஸ் ஸ்டடி ஆகியவற்றை மறு கட்டமைப்பது ஆகியவை அடங்கும். சிறந்த முடிவுகளை இலக்காக கொண்டு அதிக எண்ணிக்கையிலான ஆராய்ச்சி பங்கேற்பாளர்களை சமாளிக்க முடிந்தால் சாத்தியமானதை விட மிக விரிவான ஒரு தலைப்பை கேஸ் ஸ்டடிஸ் ஆய்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் அனுமதிக்கின்றனர். கேஸ் ஸ்டடி என்பது ஒரு ஆராய்ச்சி முறை அல்ல, ஆனால் ஆய்வாளர்கள் தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு முறைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது கேஸ் ஸ்டடிஸ் பொருத்தமான பொருளை உருவாக்கும். ரேணுகா சுகர்ஸ் உரிமையாளர் நரேந்திர முர்கும்பி ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரின் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு புதுமையான தொழில் முனைவோராக நரேந்திர முர்கும்பி தனது நிறுவன பங்குகளை கரும்பு விவசாயிகளுக்கு விற்று 1998 தனது ஃபேக்டரிஸை தொடங்க பழைய பயன்படுத்தப்படாத சர்க்கரை ஃபேக்டரிஸ்களை வாங்கினார். சர்க்கரையை பெறுவது மட்டுமல்லாமல் கரும்பு சர்க்கரை ஃபைபர் சக்திகளையும் பெறுவதற்கு தொழில்நுட்பம் மற்றும் தாவர மாற்றங்களை படிப்பதில் நரேந்திரன் நிறைய நேரம் செலவிட்டார். 2005 இந்தியாவில் சர்க்கரை சுத்திகரிப்பு ஆலையை முதலில் நிறுவினார். இன்று அவருடைய ரேணுகா சுகர்ஸ் நிறுவனத்தின் மதிப்பு சுமார் 2000 கோடிகள். ஒரு தொழில் முனைவோரால் நிறுவப்பட்ட ஒரு என்டர்பிரைசஸ் தரத்தை வழங்க முடியவில்லை என்றால் அது வெற்றி பெறாது. தரமான தயாரிப்பு சேவையை வழங்கும் நரேந்திர முர்கும்பி என்டர்பிரைசஸ் உதாரணத்தை பார்த்தோம். தொழில் முனைவோர் நிறைய அபாயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். முறைகள், சேவைகள் மற்றும் தயாரிப்புகளுடன் புதுமைகளை உருவாக்குகிறார்கள். மேலும் அவர்களின் கண்ணோட்டத்தில் நிறைய நேர்மறைகளும் கொண்டு வருகிறார்கள். உலகளாவிய சந்தைகள் என்றென்றும் மாறிக்கொண்டே இருப்பதால் அவர்கள் ஒரு வசதியான மண்டலத்தில்
அல்லது ஒரு பள்ளத்தில் நுழைய முடியாது. எனவே நண்பர்கள், நாங்கள் தொழில் முனைவோர் வளர்ச்சியின் முடிவுக்கு வருகிறோம். நாங்கள் புரிந்து கொண்டோம். 1. ஆண்டர்பனர், தொழிலதிபர். வரையறை. 2. ஆண்டர்பனர்ஷிப், தொழில் முனைவு. 3. ஆண்டர்பனர்ஷிப், தரமான அம்சம். 4. ஒரு வெற்றிகரமான ஆண்டர்பனராக மாறுவது எப்படி. 5. ஃப்ளோ டயக்ராம் பயன்படுத்தி ஒரு சிறிய வணிகத்தை எவ்வாறு அமைப்பது. 6. கேஸ் ஸ்டடி.